state has been under a war since 2023. There is a lot of violence and suffering all the time. I belong to the Kukizo tribes, and we are all suffering a lot. If not for this violence, I would have been studying in a college in Manipur itself. I'm grateful to be studying here, but many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even lead a normal life. Thousands are in relief camps, not being able to afford even basic food. I'm praying for peace to return to Manipur as soon as possible. I hope this war ends soon, so that the future of many students like me is not lost. Please pray for us. I'm thankful for this opportunity. Thank you so much. மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசிச்சு. அது இங்கிலீஷில் பேசிச்சு. அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில. அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடக்குது. எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல, வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததுனால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு. அதை நம்ம அந்த சிச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து என் ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து வந்து படிக்க முடியாது, தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ, அங்கே ஒரு லேக் இருக்குமா, அந்த லேக் உறைஞ்சா கல்லாயிருமா. அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அமுச்சு விட்ருவாங்களாம், நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி. அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம். அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க. அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனாலேயே தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துடாதீங்க, ஸ்கூல்லேயே போய் காசை கூட கட்டிடுங்க. அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது. மணிப்பூரை சேர்ந்த மாணவி கோல்ஹென்ட். ஏழுமலை, தாய், தந்தை, தமையன், தங்கை என எவரும் எட்டிடாத கல்வியை ஏணி போட்டு எட்டியிருக்கிறார். புளியம்பட்டி அரசு ஏகலைவா மாதிரி பள்ளியில் படித்த மாணவர் 347 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை தாவரவியல் படிக்கும் ஜமுனா மரத்தூர் மலை கிராமத்து மாணவர் ஏழுமலை. வாழ்த்துக்கள் தம்பி.